கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வேலூரில் வேரியஸ் மெடிக்கல் ஆஸ் வெல் அஸ் பேராமெடிக்கல் போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதற்கான வேக்கன்சியை வந்து சிஎம்சி வேலூருடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சிஸ், யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பல்மனரி மெடிசன், இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம் பல்மனரி மெடிசன் அல்லது எம்டி இல்லைனா டிஎன்பி வந்து பல்மனரி மெடிசனில் முடித்த கேண்டிடேட் அல்லது ரெஸ்பிரேட்டரி மெடிசனில் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 3 years வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குது டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். சேலரி பற்றி இதில் மென்ஷன் பண்ணலை. ஆஸ் பர் இன்ஸ்டியூட் ரூல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 4/10/2025. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நியோநெட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. பிஓடி பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் யூஜி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், ரெகுலர் கோர்ஸில் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். இதற்கு அகாமடேஷன் கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஆஸ் பர் இன்ஸ்டியூட் ரூல் 4/10 தான் வந்து அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் எம்பிஹெச் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எம்பிஹெச் முடித்ததுக்கப்புறம் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். 50,000 ரூபாய் வந்து சேலரி கன்சாலிடேட் பேல. இது வந்து ப்ராஜெக்ட் மோடில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 4/10/2025. சீனியர் ரெசிடென்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பல்மனரி மெடிசனை பொறுத்த வரைக்கும் எம்டி அல்லது டிஎன்பி பல்மனரி மெடிசன் இல்லை ரெஸ்பிரேட்டரி மெடிசனில் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேலரியை பற்றி இதில் மென்ஷன் பண்ணலை. அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 4/10/2025. அடுத்தது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்லேயே வந்து டேர்ம் போஸ்ட் ஒன்று இருக்குது. பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் பிஓடி முடித்த கேண்டிடேட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டில் அண்டர் கிராஜுவேட் யூஜி கோர்ஸ் வந்து ரெகுலர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். இதற்கும் 4/10 தான் வந்து அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். டெமான்ஸ்ட்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் டயட்டெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எம்எஸ்சி இன் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் முடித்த கேண்டிடேட் அல்லது ஃபுட் சயின்ஸ்லேயோ அல்லது நியூட்ரிஷன் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்லேயோ டயட்டெட்டிக்ஸ்லேயோ வந்து எம்எஸ்சி முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். பிஎஸ்சி டிகிரி வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்லேயோ அல்லது டயட்டெட்டிக்ஸ் ரிலேட்டட் ஈக்குவலண்ட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். இதற்கு அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்த போஸ்ட்டுக்கு இன்ஸ்டியூட் ரூல் படி சேலரி உண்டு. 4/10 தான் வந்து அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ஸ்டாஃப் நர்ஸ் பிஎஸ்சி அல்லது டிப்ளமோ முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான நர்சிங் போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிப்ளமோ இன் நர்சிங் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். சேலரி ஆஸ் பர் ரூல். அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 4/10 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். ட்ரையல் கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் பேசிக் லைஃப் சயின்சஸ் முடித்த கேண்டிடேட் பிஎல்எஸ் முடித்த கேண்டிடேட், மெடிக்கல் சோஷியாலஜியோ அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்த கேண்டிடேட் இல்லைனா நர்சிங் முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். டேட்டா என்ட்ரி பண்ணுறது, ஃபோனில் வந்து இன்டர்வியூ வித் பேஷண்ட் டெலிஃபோனிக் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறது, அதை வந்து அட்டன் பண்ணுறது, ஃபாலோ அப் வந்து பேஷண்ட் கிட்ட பண்ணுறது, இந்த மாதிரி மந்த்லி ரிப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு டியூட்டி தான் வந்து ட்ரையல் கோஆர்டினேட்டர். 4/10 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். டயாலிசிஸ் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி முடித்த கேண்டிடேட், பிஎஸ்சி டிடி டயாலிசிஸ் டெக்னாலஜி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். அதே மாதிரி 4 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் டயாலிசிஸ் தெரபிஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது இதற்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். இதற்கான சேலரி ஸ்கேல் பார்த்திங்கன்னா 13,577 ரூபாலேருந்து 21,152 ரூபா வரைக்கும் சேலரி ஸ்கேல் இருக்கும். டிஏ ஹெச்ஆர்ஏ எல்லாமே ஆஸ் பர் ரூல் வந்து உண்டு. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். ரெகுலரில் முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். 6/10 தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். இது கூட வந்து இன்னும் சில வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் கிரியேட்டர் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அல்லது யூஜி அல்லது பிஜி வந்து கம்யூனிகேஷன் மாஸ் கம்யூனிகேஷன் விஷுவல் கம்யூனிகேஷனில் வந்து முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். மினிமம் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா. கம்ப்யூட்டரில் நல்ல அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்எம்எஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த துறைகளில் வந்து அனுபவம் அண்டு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதற்கு எலிஜிபிள். சீனியர் ரெசிடென்ட்லேயே வந்து ஓட்டோ ரைனோ லாரிங்கலாலஜி இதில் வந்து இஎன்டியில் எம்எஸ் அல்லது டிஎன்பி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள்.
இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் ரூல் படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 27/9/2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். சீனியர் ரெசிடென்ட்லேயே வந்து ஆர்த்தோபெடிக்ஸில் வந்து வேகன்சி இருக்குது. எம்எஸ்சி ஆர்த்தோபெடிக்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் சயின்ஸில் வந்து டாக்டரேட் பட்டம் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். அல்லது மாஸ்டர் இன்ஜினியரிங்கில் வந்து மாஸ்டர் டிகிரி அல்லது டெக்னாலஜியில் வந்து மாஸ்டர் டிகிரி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 78,000 ரூபாய் சேலரி ப்ளஸ் அவங்களுக்கு ஹச்ஆர்ஏ உண்டு. 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 27ஆம் தேதி தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் வந்து பீடியாட்ரிக்ஸ் யூனிட்டில் வேகன்சி இருக்குது. டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இதில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். சிஎம்சியோடைய ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மேலே வந்து இந்த லிங்க் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணணும், அது வந்து நீங்கள் லைஃப் டைமில் எந்த போஸ்ட் இப்போ வந்து ரெகுலர்லையாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் பேசிஸ் இல்லை ப்ராஜெக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் லைஃப் டைமில் ஒன் டைம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது ப்ரீவியஸாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க்கையும் நான் வந்து கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ரிலேட்டிவ்ஸில் யாராவது வந்து சிஎம்சி வேலூரில் அப்ளை பண்ணுறதற்கு இதில் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.